உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பைத்தியக்காரம்ல. என் தங்கச்சியை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிவிட்டேன். நான் முட்டா பையன். அடிச்சுக்காதன்னு பாத்தியாப்பா, இதுதான்ப்பா என் தங்கச்சிய. அண்ணனுக்கு ஒண்ணுண்டா எப்படி வந்து நிக்கிறாளுக்கு பாத்தியா? இவளுக்கு போய் எனக்கு தப்பு செய்வாளுங்களா? இவளுக்கு எனக்கு தப்பு நினைப்பாளுங்களா? எப்பா எசக்கி என் தங்கச்சிப்பா. அவ மட்டும் எப்படி எனக்கு தப்பு நினைப்பா? எனக்கு எப்படி துரோகம் செய்வா? எப்போ இந்த குடும்பத்துக்காக தான்ப்பா என் தங்கச்சி அந்த நரகத்துல கடந்து துடிக்கா. நான் பாவிப்பா, எம்பிட்டு பெரிய துரோகம் பண்ணிவிட்டு கூட போன என் தங்கச்சி நானே புரிஞ்சுக்காம அவளை என்னென்னமோலாம் பேசிவிட்டேனே. எம்பிட்டு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், எம்பிட்டு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன். அம்பிட்டு துரோகத்தையும் தாங்கிட்டு என் தங்கச்சி அந்த வீட்டுல கிடக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனப்பா. நானே காரணமாயிட்டேனே. என்னை மன்னிச்சிடல. டே, நீ உன் தங்கச்சியை புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும்டா. இத்தனை நாள நீ எசக்கிய மன்னிக்காம இருந்தியே, அதுல இவளுங்க பட்ட வேதனை எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு தாண்டா எல்லா வலியும் மறந்து இவங்க நிம்மதியா இருக்காங்க. உன்னையும் எசக்கிய நினைச்சு நான் அழாத நாளே கிடையாதுல. இப்போ அது நீ அவளை புரிஞ்சுக்கிட்டிய, என் பிள்ளைய நீ மன்னிச்சிட்டல. அது போதுல, அது போதும். எப்போ நான் அப்ப அவளை மன்னிக்கிறது? நான் பண்ண தப்புக்கு அவதான்ப்பா என்னைய மன்னிக்கணும். அவதான் என்னைய மன்னிக்கணும். டேய், நடந்ததையே எதுக்கு பேசிக்கிட்டு விடுறா. இங்க பாரு, எசக்கிய நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, இனி இந்த வீட்ல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்துல நீயும் அழுது இவளுங்களையும் அழ வைக்காத. பாரு எப்படி அழறாங்கன்னு பாரு. இல்லை, நீங்க எதுக்குல அழுதிய? முதல்ல கண்ணை தொடங்கல. இனி யாரும் அழக்கூடாது. கண்ணத்தோடல இல்லை. எசைக்கின்னுல இந்த வீட்டுல நான் யாரையும் சந்தேகப்பட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு அண்ணன் வந்து நிப்பேன். எசக்கி என் தங்கச்சி தான்ல, அவளுக்குன்னு ஒண்ணுண்டா அம்பட்டு பேரையும் முண்டல நாக்கிப்படுவேன். அப்புறம் என்னல, போல போய் அவளை கூட்டு வந்துடல. இல்லப்பா, அவளா வரணும். அங்க சில வேலைகள் எல்லாம் அவ செஞ்சு முடிச்சுட்டு வரணும். அவ என் தங்கச்சிப்பா, அவ வருவா. இந்த அண்ணனுக்கு பெருமை சேர்த்துட்டு வருவா. இந்த குடும்பத்தை தலை நிமித்த வருவாப்பா. என் தங்கச்சி எசக்கி வருவாப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். படுபாவி, பெத்த புள்ளைய போட்டு யாராவது இப்படி அடிப்பாவளா? மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? பாவம் புள்ள எப்படி துடைச்சு போயிருக்கான் பாரு. ஆண்டவா, அரியா புள்ளையே இப்படி போட்டு சோதிக்கியே. காட்டுல ஜோபாலா ரொம்ப வலிக்குதால? அப்பா கிட்ட அடி வாங்குறது எனக்கு என்ன புதுசா? வழக்கம் போல வலிய தாங்கிக்கிட்டு போறேன். எனக்கு பசிக்குதுமா, சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடல, மெதுவா மெதுவா சாப்பிடு. அந்த பெரிய அத்தை ஏத்தி விட்டதுனாலதான் உனக்கு இம்பட்டு வேதனையும். வேற வழி? அவரே சும்மா இருந்தாலும் அந்த பாண்டியம்மா அத்தை சும்மா விடுமா? அதை ஏத்தி விட்டுதான் அவர் இந்த ஆட்டம் ஆடுறாரு. என்ன செய்ய மைனி?
இல்ல சிவபாலா, இது ஆறு விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடி செய்ய போகுத? நீ ஒன்னும் பயப்படாத அத்தை. அடிச்சாதான் அந்த பொம்பளைக்கு வலிக்கும்னு இல்ல, பசிச்சாலும் வலிக்கும்ல. புரியலடி. பெரியாத்தா சோறு வேணான்னு சொல்லுச்சுல்ல, எம்பட்ட நேரம் அவளால பசி தாங்க முடியும் சொல்ல? அதுக்கு அவ சாப்பிடணும்னு நினைச்சாலும் பசியால துடிச்சாலும் அவ சாப்பிடக்கூடாது. சாப்பிட இங்க ஒண்ணும் இருக்க கூடாது. சரியான யோசனை டி. இல்ல சிவபாலா, நீ சாப்பிட்டு முடியல, இத நாங்க பாத்துக்கிடுதோம். ஆமா அத்தை, எம்பட்டு சோறு மிச்சம் இருந்தாலும் கொண்டு வா, தெருவுல நாய்க்கு போடுவோம். ஆனா அந்த பொம்பளைக்கு ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்க கூடாது. மா எனக்கு இது போதுமா? நீ பாக்கி வெளியே எடுத்துட்டு போய் எரிஞ்சிருமா? மனசரிஞ்சு நான் அன்னத்தை வெளியில கொட்டினதே இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த பொம்பளை பசியில துடிக்கணும். அதுக்காகவாவது சோத்த வெளியில கொட்டிதான் ஆகணும். நீ வால வா. எல்லாத்தையும் எடு. அப்பாடா, இப்பதான் டி எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சாவட்டும் அவ. மைனி அத்தானே சொல்லிட்டார்ல, இனிமே நீ எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காத. ஆமாண்டி, சம்முவமே வாய் விட்டு சொல்லிட்டான். நீ உன் வீட்டுக்காரனுக்கு பறிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்ல. அத்தை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் என்ன சொன்னாலும் பேசாம அண்ணன் கூடவே போயிடலான்னு இருந்தேன். ஆனா உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வைராகியம். அதான் இனிமே எது நடந்தாலும் உனக்கு பக்கபலமா இங்க இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எசக்கி, என் தங்கமே, உனக்கு இந்த அத்தை இருக்கேன்டி. நான் நிச்சயமா உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எது வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்டி என் தங்கம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தம்பி, வேற ஏதாவது திட்டம் போட்டு எங்களை எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கிறியா? இனியும் உன் பொய்ய நம்ப தயாரா இல்ல. மரியாதை வெளியில போடா. என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு? ஒரு நிமிஷம். என்ன தம்பி, இப்ப நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க? அதான் ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து எங்க காதுல பூ சுத்திட்டாங்களே. நல்ல வேளை இந்த வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டாரு. இல்லனா என் பொண்ணோட கதி என்ன இருக்கும்? உங்களுக்கு இப்ப என்ன சார் தெரியணும்? இன்னும் என்ன தம்பி தெரியணும்? கம்பெனியோட எம்டின்னு போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டிருக்கான். இதுக்கு மேல வேற என்னப்பா சொல்ல போறீங்க? கேஷவ் இந்த கம்பெனியோட எம்டி இல்லைன்னு உங்கள்கிட்ட யார் சார் சொன்னது? தம்பி, இங்க நிக்கிறாரு இவர் உங்க மாமா தானே? இவர் தான் சொன்னாரு. எங்க கம்பெனியோட உண்மையான எம்டி யாருன்னு தெரியுமா? தோ உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு, எங்க அக்கா பையன் ஆதிதான். இல்ல, இந்த காஞ்சிபுரம் பிரான்ச்சோட எம்டி கேஷவ் தான். உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். காஞ்சிபுரத்துல ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தது கேஷவ் தான். இவனோட சப்போர்ட்டால தான் நான் காஞ்சிபுரத்துல இந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கம்பெனியோட growthக்கு காரணமே கேஷவோட புத்திசாலித்தனம் தான். அவன் இந்த கம்பெனிக்காக
உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கான். இப்ப இந்த கம்பெனியை அவனோட கல்யாண பரிசா நான் கொடுக்கிறேன். அவசரப்பட்டு உண்மை என்னன்னே தெரிஞ்சுக்காம நீங்க கேஷவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. சோ இப்போ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது கேஷவ் தான். கேஷவ், நீ என்னடா சொல்ற? டேய் மச்சான், நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், உன்னால மட்டும் எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? டேய் மச்சான், சத்தியமா உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பேனான்னு தெரியலடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னாச்சு பாரதி? இது கூட நல்லதா இருக்கு, அப்படியே சாஞ்சுக்கிட்டே என்னன்னு சொல்லுங்க. பாரதி, ஒவ்வொரு நாளும் என் மனசுல நீங்க உயரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க ஆதி. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதையே நான் ஒரு பெரிய விஷயமா யோசிச்சிருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒருத்தர் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க ஆதி. இந்த நிமிஷம் நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? எப்படி ஆதி, எப்படி ஒருத்தர் இவ்வளவு நல்லவரா இருக்க முடியும்? பாரதி, எப்பவுமே நல்லவங்களை சுத்தி வெறும் நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என்ன சுத்தி நீங்க எல்லாரும் தான் இருக்கீங்க. அதுலயும் நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களை மாதிரி என் லைஃப்ல நான் யாரையுமே பார்த்ததில்ல பாரதி. அதே மாதிரி தான் அவனும் கேஷவ். அவன்கிட்ட இருக்கிற அந்த நேர்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நான் வேற யாருக்கிட்டையும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ என்னை சுற்றி நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறனால தான் நானும் இப்படி இருக்கேன். போதுமா? ஆதி, நீங்க இப்படி பேசுறது கூட எனக்கு புதுசா தான் இருக்கு. நாம சின்னதா யாருக்காவது ஒரு நல்லது பண்ணா கூட ஏதோ பெருசா நினைச்சு நமக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனா உங்க மனசு யாருக்குமே வராது ஆதி. உங்க மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் வாழ்க்கையில நீங்க வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன பாரதி இப்படிலாம் சொல்றீங்க? அப்படி பார்த்தா நீங்க கூட தான் என்ன நம்பி உங்க வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க. ஸோ நானும் கொடுத்து வச்சவன் தானே பாரதி? இல்ல ஆதி, நீங்க மாத்தி சொல்றீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி ஆதி உங்களால கேஷவுக்காக இப்படி யோசிக்க முடிஞ்சது? எப்பவுமே காதலுங்கிறது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த காசு, பணம், வசதி, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வர்றது லவ்வே கிடையாது பாரதி. ரெண்டு மனசும் இயல்பாவே நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு ஃபீல் பண்ணணும் பாரதி. நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த மாதிரி தான் கேஷவுக்கும் லதாவுக்கும் நடந்திருக்கு. பணத்தால காதல் பிரியக்கூடாதுன்னு நினைச்சேன். That's it. ஆதி, என்ன உங்களுக்கு இவ்ளோ பிடிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? லவ்ல இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. இது அன்கண்டிஷனல் லவ் பாரதி. எதையும் எதிர்பார்க்காததுதான் உண்மையான காதல். நட்பும் அதே மாதிரி தான். லவ்ல நாம ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நல்லது கெட்டதுன்னு எது பண்ணாலும் அதுல நாம ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருப்போம்.
புரிஞ்சுதா பாரதி? நீங்க இல்லைன்னா என் இதயம் துடிக்காதுங்க. அண்ட் உங்களுக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனே அதுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், எதுக்கு கௌதம் இதெல்லாம்? அதெல்லாம் இப்ப பேசாத. இரு. இந்திரா, கௌதம், கௌதம், என்ன பண்ற? வெளிய எல்லாரும் இங்க வா. இருக்காங்க. கௌதம், என்ன இந்திரா, நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க. கௌதம், 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 சொல்றத கேளு கௌதம். ஐயோ, வெளிய எல்லாம் இருக்காங்க. என் பொண்டாட்டி இவ்ளோ பிரச்சனையை தாண்டி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கா. எப்படி கொண்டாடாம இருக்கிறது இந்திரா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்திரா. கௌதம், நீ ராத்திரி பகலா எப்படி உழைச்சு படிச்ச, அதுக்குதான் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இத நான் கொண்டாடாம எப்படி ஐயோ இருக்கிறது? கௌதம், இறக்கி விட்டுட்டு பேசு கௌதம், இறக்கி விடு. ம். இந்திரா, ஒரு நிமிஷம் இரு. ம்? என்ன பண்ற? மிஸ்ஸஸ் இந்திரா ஐஏஎஸ், இந்தாங்க வாழ்த்துக்கள். உங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்ட்டுக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுங்க. ம். ம். இத புடி. இந்திரா, எனக்கு புரியுது இந்திரா. இந்த சந்தர்ப்பத்துல உன்னால சிரிக்க கூட முடியல. ஆனா இத கொண்டாடுறத முழு மனசா என்னாலையும் தான் செய்ய முடியல. ஆனா இது உன் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. இது கூட இல்லைன்னா என் மனசு கேட்காது இந்திரா. இந்த வீட்ல அத்தனை பேருமே வருத்தத்துல இருக்காங்க. என்னோட வருத்தத்தை விட அக்கா, அத்தை, அம்மா இவங்களோட இழப்பு ரொம்ப அதிகம். அவங்க முன்னாடி என்னால சிரிக்கிறத விட என்னால அவங்க முன்னாடி வருத்தப்படக்கூட முடியல கௌதம். என்ன ரொம்ப தைரியமா காமிச்சுக்க வேண்டியது இருக்கு. என்னதான் சமாதானம் செஞ்சுக்கிட்டாலும் நம்ம வீட்ல இது நடந்திருக்கவே கூடாது. இன்னும் அதை நம்பவே முடியாம மனசு துடிச்சிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது இந்திரா. இப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ சொல்ற மாதிரி இந்த இழப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகம்தான். ஆனா நீயே வருத்தப்பட்டா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இங்க பாரு இந்திரா, உன் லட்சியத்துல முக்கியமான கட்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ அடைஞ்சிருக்க. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு நீ சந்தோஷப்படலன்னா அதை விட வேற என்ன கொடுமை பெருசா இருக்கு? சிரி இந்திரா. ம், சரி சரிங்கறல்ல. ம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கதிர் என்ன ஆனாலும் என் அண்ணன். காவியா அண்ணிய பார்த்து கொஞ்சமாவது கவலைப்பட்டு இருப்பான். இனிமேலாச்சும் அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. கதிர் மாமாவை பத்தி எனக்கு கவலையே குறையல கௌதம். ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தா கூட அவரு மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அக்காக்கு இப்படி ஆனதுல இருந்து என்னால கதிர் மாமா கூட பேச கூட முடியல. அதை விடு. ஆனா நான் யோசிச்சுட்டு இருக்கிறதே வேற கௌதம். அதான் நான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு இந்திரா. ஆமா, காவியாக்கோட குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதான் அண்ணிட்ட போய் இதெல்லாம் கேட்டியா நீ? தூங்கிட்டா. கேக்கலாம் தான் நான் போனேன் கௌதம். ஆனா அக்கா மாத்திரை போட்டு தூங்கிட்டா. தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்தாதான் அக்கா தூங்கவே செய்யறா. அதனால நான் எதுவுமே கேட்காம வந்துட்டேன். ஆனா அம்மா சொன்னது என் மனசு ஏதோ குறைஞ்சுக்கிட்டே இருக்கு கௌதம். நல்ல வேலை இந்திரா, நீ இதெல்லாம் போய் அண்ணிட்ட கேப்பியோ நான் பயந்துட்டேன். ஏன் கௌதம், நீ கேட்க வேண்டாம்னு நினைச்சியா?
பின்ன என்ன, அதெல்லாம் எது கேக்குற? அதெல்லாம் கேட்காத இந்திரா. எனக்கு என்ன தோணுதுன்னா, டோட்டலா இந்த குழந்தை விஷயத்தை பத்தி யாருமே இங்க பேசாம இருந்தாலே போதும். அண்ணி எப்பவும் போல நார்மல் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆறுதல் சொல்றேன், நீ போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவங்க அதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி குணமாவாங்க? இங்க பாரு இந்திரா, நீ எதுவுமே பேசாத. இல்ல கௌதம், அம்மா சொன்னது ரொம்ப சீரியஸான மேட்டரா தான் எனக்கு தோணுது. அத பத்தி கூடவா நான் உன்கிட்ட கேட்கவே கூடாது? ஒருவேளை அப்படிதான் ஏதாவது இருக்குமோ? ஒருவேளை அக்கா சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா? இந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீயும் அம்மாவும் அழுது அழுது அவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அப்ப என்னையும் கதரையும் கூட்டு போனாங்க. இறந்து போன குழந்தைய என் கண்ணு முன்னாடி பார்த்த, என்கிட்ட காமிச்சாங்க. கதிர்கிட்ட லீகலா கையெழுத்து வாங்கினாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன். அப்ப நான் சொல்றது பொய்யா? என்னால அதை மறக்கவே முடியல இந்திரா. அப்போ அக்கா சொன்னது நிஜம் இல்லையா? ஐயோ இந்திரா, அதெல்லாம் உண்மையே இல்ல. அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியாம எதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதை பெருசுபடுத்திட்டு பேசிட்டு இருக்க. இங்க பாரு இந்திரா, உங்க அக்காவை டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. அதை விட்டுட்டு அத்தையும் நீயே சேர்ந்து அதே பேசி அண்ணிய குழப்பாதீங்க. இங்க பாரு இந்திரா, நான் சொல்றத கேளு. இது தேவையில்லாத யோசனை. நீ இத பத்தி எதுவும் பேசாத, அண்ணியும் குழப்பாத. உனக்கு புரியுதா நான் சொல்றது? இங்க பாரு இந்திரா, அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ என்ன நம்பு ஃபர்ஸ்ட். இந்திரா, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. உனக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஆம், புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சுது கௌதம். டயர்டா இருக்க, வா போய் டின்னர் சாப்பிடலாம். சீக்கிரம் வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மஞ்சு, அன்பரசி எங்க? அன்பரசி எங்கம்மா? ஏ சுபா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க? அண்ணா, அன்பரசியை காணோம். என்ன சொல்ற? ஆமாண்ணா. மஞ்சு, அன்பரசி உன் கூட தானே ரூம்ல இருந்தா? சார், நான் காலையில எழுந்து பார்க்கும் போதே அன்பரசி அங்க இல்ல சார். ஐயோ, என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை அவங்க அம்மா ரூமுக்கு போய் ரெடியாகி என்னை விட்டுட்டு கோவிலுக்கே போயிட்டாங்களோ? சரி, அம்மா ரூம்லயே போய் பாப்போம். அன்பரசி எங்க? ரெடி ஆயிட்டாளா? உங்க ரூம்ல இருப்பான்னு தான் நான் அங்க வர கிளம்புனேன். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? என்ன மஞ்சு சொல்ற? அவ உன் கூட தானே இருந்தா? இல்லம்மா, நான் எழுந்து பார்க்கும் போதே அவ அங்க இல்ல. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, லாட்ஜில் எங்கேயாவது தேடி பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. அதான் உங்களை பார்த்து கேட்கலான்னு வந்தேன். என்ன இது? மஞ்சு, என்ன சொல்ற நீ? ஆமா தம்பி, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அன்பரசி எங்கேயுமே காணோம். அன்பரசி அங்க ரூம்ல இல்லைனா இங்க கோவிலுக்கு தானே வந்திருக்கணும். அவ இங்கேயும் வரலனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு.
லாட்ஜில் இருந்து வெளியே போயிருந்தா கண்டிப்பா ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஹலோ மேனகா லாட்ஜ். என்ன வேணும் சார்? ஹலோ, நேத்து உங்க லாட்ஜில் நைட் ஷிஃப்ட் பார்த்தது யாரு? நைட் டியூட்டில நான் தான் சார் இருந்தேன். அப்படின்னா உங்க லாட்ஜில் தங்கியிருந்த யாராவது நேத்து நைட் வெளியே போனாங்களா? கேட்டு திறந்து தான் சார் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். யார் வந்தாங்க போனாங்கன்னு நான் பார்க்கல சார். அப்படின்னா சிசிடிவி கேமரா பார்த்தா தெரியும்ல? ஃபுட்டேஜ் இருக்கிற ரூம்க்கு ஓனர் கிட்ட இருக்கு சார். அவர் 10 மணிக்கு மேல தான் லாட்ஜுக்கு வருவாரு. அப்படியா? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். லாட்ஜ் ஓனர் இன்னும் வரலையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமை 10 மணிக்கு மேல தான் திறப்பாங்களா? என்னங்க இது? நம்ம பொண்ணு எங்க போயிருப்பா? எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத கஸ்தூரி. அன்பரசி வந்துருவா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், நம்ம பேசணும்னா மணிக்கு சந்தேகம் வந்துடும்ல? அதான் நானும் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. மா, நீங்க ஒரு நிமிஷம் வாங்கம்மா. சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி இவங்க புருஷன் மணிக்கிட்ட பேசணும். உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் கையெழுத்து போட சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுங்க. காமாட்சி தேவி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க. நான் சொன்னது புரியுதா? மா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போய் சொல்றோம். பேசுங்க. சாப்பிட. ரிங் போய் கட் ஆயிடுச்சு சார். இன்னொரு தடவை கால் பண்ணுமா? திரும்பவும் கட் ஆயிடுச்சு சார். மறுபடியும் ட்ரை பண்ணுமா? என்னாச்சு இவளுக்கு? எத்தனை நாள் இந்த நம்பர்ல கூடாம இன்னைக்கு எது கூப்பிடுற? சொல்லு சித்ரா, என்ன விஷயம்? அண்ணா, நான் பாக்கியா பேசுறேண்ணா. சரி, என் பொண்டாட்டி போன்ல இருந்து நீ எதுக்கு போன் பேசுற? சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? சித்ரா தான் இந்த நம்பர் போட்டு உங்ககிட்ட பேச சொல்லி கொடுத்தது. சித்ராக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சுண்ணா. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து கையெழுத்து போட்டாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கண்ணா. பாக்கியா, முக்கியமான வேலையா வெளியூர்ல இருக்கிறேன். இப்ப என்னால வர முடியாது. எதுவா இருந்தாலும் நீயே பார்த்து சமாளி. நான் நாளைக்கு வரேன். இல்லண்ணா, நீங்க வந்து கையெழுத்து போட்டாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்ன்றாங்க. வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. அது எந்த ஆஸ்பத்திரி? காமாட்சி தேவி ஹாஸ்பிட்டல்னா. சரி, நான் வரேன். போன வை. சரிண்ணா, சீக்கிரம் வாங்க. சார், அவர் வந்துருவார் சார். ரொம்ப நன்றிங்க சார். அவர் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். சரிம்மா, எல்லாரும் காமாட்சி தேவி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். உடனே கிளம்புங்க. கான்ஸ்டபிள், இவங்களை அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க கார்த்தி, போலாம். சீக்கிரம் வாங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார், மணி உள்ளதான் வந்துட்டு இருக்கான் சார். ஓகே, அலர்ட்டா இருங்க. எக்காரணத்தை கொண்டும் மணி தப்பிச்சிடக்கூடாது. கண்டிப்பா சார்.
கார்த்தி, மணி உள்ள வந்துட்டு இருக்கான். மா, சித்ரான்றவங்க பிரசவலி வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அதோ இங்கே தானே. நல்ல வேலை வந்தீங்கண்ணே. சித்ராவுக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் உங்க கையெழுத்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாது. என்னடா தப்பிக்க பாக்குற? கொன்றுவேன். சார், என் புருஷனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டுறீங்க. இங்க பாருமா, எங்களுக்கு இவன் ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்றா. அபிராமி அம்மாவை எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? நாங்க யாரையும் கடத்தல சார். சொல்ற சார், இவர் அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க. இங்க பாரு, என் அம்மாவை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடு, உன்னை விட்டுறோம். சார், நான் தான் யாரையும் கடத்தலன்னு சொல்றேன்ல சார். இங்க பாரு, நீங்க என் அம்மாவை கடத்திட்டு போனதை எங்க வீட்டில் பார்த்துட்டாங்க. உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ உண்மையை சொன்னா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு. அது நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இப்ப இருக்கு. என் அம்மாவை எங்க வச்சிருக்கேன்ற உண்மையை சொல்லிட்டு போயிடு. யோ, உண்மையே சொல்லியா? அவங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, இப்பே தூக்கி உன்னை உள்ள வச்சிருவேன். நாளைக்கு பிறக்க போற உன் குழந்தை முகத்தை கூட நீ பார்க்க முடியாது. யோ, உண்மையை சொல்லிடியா? ஏன் மேலேயும் நம்ம குழந்தை மேலேயும் உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடியா? இல்லனா என்னையும் குழந்தையும் நீ மறந்துடு. ஏய், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்ல உள்ள போறியா? சொல்லிடுறேன் சார். சொல்றா. சுங்குவசத்திரம் பக்கத்துல ஒரு குடோன்ல மறைச்சு வச்சிருக்கோம் சார். சரிப்பா, வந்து இடத்த காட்டு. சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்னாவது. வாடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பாம்பு, பாம்பு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பாம்பு, 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 பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு, அந்த பொண்ணு, அந்த அம்மன், என்ன காப்பாத்துங்க. எனக்கு அந்த குழந்தை தான் முக்கியம். இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா. சீக்கிரம் காப்பாத்துங்க.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உடம்பு சூடாதான் இருக்கு. மயக்கத்துல இருக்காங்க போல இருக்கு. நேரமாச கர்ப்பிணியா வேற இருக்காங்க. தனியா வந்தாங்களா இல்ல கூட துணைக்கு யாரா வந்தாங்களா ஒண்ணுமே புரியலையே. மா மா எழுந்துருமா எழுந்துருமா. மா யாருமா நீ? யாருமா நீ? இங்க எப்படி வந்த? மாசமா வேற இருக்க, தனியாவா வந்த? என்ன காப்பாத்துங்க. என் உயிருக்கும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஆபத்து. தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்துங்க. பயப்படாதம்மா, பிரசவ வலி அதிகமா இருக்கும் போல இருக்கு. வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ வேண்டாங்க, ஹாஸ்பிட்டல் வேண்டாம். என்னையும் என் குழந்தையையும் கொலை பண்றதுக்கு 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மட்டும் வேண்டாம், என்ன வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? என்னம்மா சொல்ற? ஆமா, என்ன நடந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் சார் எங்க? ஹஸ்பண்ட் சார் இந்தாம்மா, முதல்ல இந்த சால்வையை போத்திக்கோமா. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் வேண்டாம், அவங்க இன்னும் என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்துங்க. கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. இந்த காட்டம்மன் தான் உன்னை இது வரைக்கும் காப்பாத்தி இருக்கு. இனிமேலும் அந்த அம்மனே உன்னை காப்பாத்தும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஈஸ்வரி அக்கா, ஈஸ்வரி அக்கா. வாமா சக்தி, என்ன 3 பேரும் வந்திருக்கீங்க? அக்கா, நம்ம ஊரு பத்ரகாளி அம்மனுக்கு படையல் போடுறோம். வீட்ல இருக்கிற அரிசி பருப்பு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் இருமா வந்துடுறேன். சக்தி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. நீ வேணா பாரு. ஆத்தாவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வேண்டிட்டு இருந்தேன். இப்ப ஆத்தாளே வந்து நேர்ல கேக்குற மாதிரி இருக்கு. மகராசி, வாங்கிட்டு போமா. சரி, இதை எதுலமா கொண்டு போவ? புடவை முந்தியில வாங்கிக்க. காட்டு. இதுல போடுங்கக்கா, நாங்க அப்புறமா பையில மாத்திக்கிறோம். இந்தாங்க. ரொம்ப நன்றி. நாங்க வரோம்க்கா. சந்தோஷம். சக்தி கேள. ராணியக்கா. என்னம்மா? நம்ம ஊரு பத்ரகாளி அம்மனுக்கு படையல் போடுறோம். நீங்க உங்களால முடிஞ்சதை ஏதாவது செய்ய முடியுமா? கொஞ்சம் இருமா வரேன். நன்றிக்கா. வாங்கிக்க. பாத்து பிடி. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. யமுனா, வாங்கிக்க. நன்றிக்கா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. மீனாட்சி, நீ உன் பொண்ணுங்க கூட நடு தெருவுல பிச்சை எடுக்கணும் நான் கங்கனை கட்டிக்கிட்டு இருந்தேன். அடடா, அந்த கண்கொள்ளா காட்சிய என் கண்ணால பாத்துட்டேன். இப்ப நாங்க வந்திருக்கிறது சாமி விஷயம். இதுல உன் தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் காட்டாத. உனக்கு புண்ணியம் வேணும்னா ஒரு படி அரிசி போடு. அதை விட்டுட்டு வார்த்தையை விடாத. பொல்லாத புண்ணியம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உன்னை எந்த கோலத்துல பாக்கணும்னு நினைச்சேனோ அந்த கோலத்துல பாத்துட்டேன். ஆமா, எங்க இன்னும் நாளை காணோம்? ஓ, அது பக்கத்து தெருவுல பிச்சை எடுக்குதா? இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கு. தேவையில்லாம மெஸ் கிஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பிச்சை எல்லாம் போட மாட்டோம். குழம்புங்க. டைமாவது வந்துட்டாளுங்க பிச்சை எடுக்க. அம்மா, இதை நம்ம சாமிக்காக கையேந்திரும். இது பிச்சைன்னு நினைச்சா அது அவங்களுடைய முட்டாள்தனம். இதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம போலாமா? பை எடுத்துக்கோமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏப்பா, செக்காட்டுற மாடுங்களா எங்க ஓட்டிட்டு வாங்க. ஐயா, மாட்டெல்லாம் தர முடியாதுங்க ஐயா. மாடு தர முடியாதா? ஆமா. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன்பா, சாமி காட்டுற செக்க உன் மாடு தானப்பா எப்பவும் இருக்கும். இப்ப என்னமோ தர மாட்டாங்கிற? காரணங்கள்லாம் கேட்காதீங்க. மாடு தர முடியாதுங்க ஐயா. டேய், நீ உள்ளே இரு. வாடா. டேய், போய் அந்த ஆளை கூப்பிட்றான். மாடசாமி, மாடசாமி, வாயா, அண்ணன் கூப்பிடுறாரு. வணக்கம் தம்பி. இப்படி வா. வணக்கம். பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயங்க? கோயிலுக்கு செக்காட்டுறதுக்கு உன் மாடை தானே கொடுப்ப? ஆமாம் தம்பி, வருஷம் என் மாடு தான் கோயில் செக்க ஆட்டும். இங்கே பாரு, இந்த வாட்டி உன் மாடை நீ கொடுக்கக்கூடாது. என்ன தம்பி சொல்கிறீங்க? இங்கே பாரு, மீனாட்சி அவங்க பொண்ணும் என்ன ஆடுறதுக்கு அங்கே வருவாங்க.
அந்த டைம்ல செக் எடுக்கிறதுக்கு உன் மாடு அங்க வரக்கூடாது. புரியுதா தம்பி? என் மாடை தவிர வேற மாடு கோயிலில் பூட்ட மாட்டாங்க தம்பி. அதனால தான் சொல்றேன், நீ உன் மாட்டை கொடுக்க கூடாதியா தம்பி. அது கோயில் விவகாரம் தம்பி, முடியாதுன்னு சொன்னா தெய்வ குத்தம் ஆயிடும் தம்பி. ஏய், கோயில்ல செக் காட்டுறதுக்கு மாடு இல்லாம அந்த மீனாட்சி தவிச்சு போனோம். பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்ட சவாலை நிறைவேற்ற முடியாம மீனாட்சி அவங்க பொண்ணும் தோத்து போனையா. அதுக்கு தான் சொல்றேன், இங்க பாரு, உன் மாடு செக் இழுக்க வரக்கூடாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லியா, நான் தரேன். புரியுதா? இந்தா அட்வான்ஸா வச்சுக்க. தப்பா நினச்சிக்காதீங்க தம்பி. கோயில் செக் இழுத்தா புண்ணியம் கிடைக்கும், அதனால தான் நான் மாட்டையே கொடுக்குறேன். பணத்தை காட்டி என் மனசை மாற்ற பார்க்காதீங்க. என் மாடு செக் இழுக்க வரும் தம்பி, நான் வரேன். யோ நில்லியா, வா வா இங்க வந்து நில்லு. நீ உன் முடிவை சொல்லிட்ட, இப்ப நான் என் முடிவு சொல்லணும்ல, நின்னு கேட்டு போ. டேய் அங்க பாரு. தம்பி 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 விட்டுருங்க தம்பி. ஆமா உன் பொண்ணுதான், இல்லைன்னா ஏன் பண்ணிடாதீங்க. என் பொண்ணை விட்டுருங்க தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க. ஏயா பணத்தை காட்டி மனசை மாத்த முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்ற தம்பி? பாவம் தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. உன் காலில் நாள் வேற. இங்க பாரு, செக்குலுக்கு உன் மாடு வரவே கூடாது. மீறி வந்துச்சு, இப்ப நீ பாக்குறல உசுரோட உன் பொண்ணு நாளைக்கு கம்மாயில போனமா தான் மிதப்பா. அப்படியெல்லாம் பண்ணிட்டாதீங்க தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. ஊருக்காரங்க மத்தியில நின்னு உன் மாட்டை தர முடியாதுன்னு நீ சொல்ற, புரியுதா? அது வரைக்கும் உன் பொண்ணு என் கஸ்டடியில தான் இருப்பா. அம்மா ஒன்னாகாதுமா, கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாரு, சொன்ன மாதிரி செஞ்சா உன் பொண்ணு எந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வருவா. இல்லன்னா தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி. நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் தம்பி. என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. மாடை தரமாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு தன்னால வீட்டுக்கு வருவா, புரியுதா? பணத்தால முடியாதுன்னு சொன்ன, சென்டிமெண்டால தான் முடியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓகேவா? அம்மா எங்க 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 என்ன பாஸ், எங்க போறீங்க? குளிக்க போறேன். எங்க கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்ற, நீங்க என்னடான்னா அப்படியே போறீங்க? ஏய், தூக்கிட்டு வந்து ரூம்ல விட சொன்ன, விட்டுட்டேன். வேற என்ன பண்ண சொல்ற? கால்ல மருந்து போட்டு விடுங்க. மருந்து போட்டு விடணுமா? அதெல்லாம் முடியாது. உனக்கு கை இருக்குல்ல, எடுத்து நீயே போட்டுக்கோ. எங்க இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானேங்க. நீங்க ஒண்ணும் உங்க பொண்டாட்டிக்கு செய்யறதா நினைக்க வேண்டாம். யாரோ தெரியாதவங்களுக்கு செய்யறதா நினைச்சு மருந்து போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். வலிக்குதுங்க. ஏய், டார்ச்சர்னால தாங்க முடியல. சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன் பாரு. வலிக்குதுங்க. வலிக்குதே. சத்தம் போடாத. அம்மா வலிக்குது வலிக்குது. ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குது.
வலிக்குது பாஸ். போதும் போதும் மருந்து போட்டு விடுங்க. ம். வலிக்குது. ஒன்றும் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அந்த வலி இருக்கும். ம். அப்புறம் சரியா போயிடும். ஓகே. எங்க உங்களை போட்டியில தோக்கடிச்சிருவேனோன்னு பயந்துகிட்டு தானே என் கால்ல அடிபட வச்சீங்க. ஏய், எது உனக்கு பயந்துகிட்டு தான் கால் அடிபட வச்சேன் நானு. உனக்கெல்லாம் கால் அடிபட்டு இருக்க கூடாது. நல்லா வாயில அடிபட்டு பேசவே முடியாம போயிருக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் பாஸ். பொய் சொல்லாத, வண்டி போற சத்தமே எனக்கு கேட்கல. அம்மா சத்தியமா கிளம்பிட்டேன் பாஸ். வண்டி ஓரமா நிப்பாட்டி பேசிட்டு இருக்கேன். சத்தியெல்லாம் பண்ணாத, சீக்கிரம் வந்து சேரு. டேய், லேட்டு மட்டும் பண்ண செத்தடா நீ. ஐயோ பாஸ், உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன் பாஸ். ஓகேவா? ஓகே பாஸ். ஏன் பாஸ், நீங்க எப்பவுமே இப்படிதானா? எப்பவுமே மிரட்டி மிரட்டி உருந்தா பேசுவீங்களா? பாஸ் பாஸ் பாஸ், ஒரே ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்களேன். வண்டியை நிறுத்துங்க. பாஸ், சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். ஏய், உனக்கு வேற வேலையே கிடையாதா? எங்க கோயில பார்த்தாலும் நிறுத்துன்னு சொல்லி என் உயிரை வாங்குற. இப்ப காம்படிஷனுக்கு போடுமா வேணாமா உனக்கு? ப்ளீஸ் பாஸ், போயிட்டு கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் வேண்டிட்டு உடனே வந்துடலாம். அவ்வளவுதான் பாஸ், வாங்க வாங்க. ஏய், உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கு எனக்கு. எங்க கோயில பார்த்தாலும் நிறுத்துன்னு சொல்லி என் உயிரை வாங்குற. இதான் உனக்கு லாஸ்ட் டைம். போயிட்டு சீக்கிரமா போ. என்னது, போயிட்டு வரணுமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் காரை விட்டு இறங்கி போனதும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. அப்புறம் நான் இங்க இருந்து நடந்தே வரணும். அதெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி நான் பட்டதே போதும். நீங்களும் கூட வாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? உனக்கு வேணும்னா நீ போய் கும்பிடு. என்னதுக்கு கூப்பிட்டு இருக்க? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த பக்கமா போனதும் நீங்க இந்த பக்கமா சொல்லாம கொள்ளாம போயிருவீங்க. உங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க. நீங்க முதல்ல இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. வந்து தொலைக்கிறேன். ஏய், நான் இங்கே நிக்கிறேன். நீ போய் சாமி கும்பிட்டு வா. ஹே பாஸ், இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? இவ்வளவு தூரம் வருவீங்களா, ஆனா சாமி கும்பிட வர மாட்டீங்களா? ரொம்ப பிகு பண்ணாம வாங்க. நாளா வரலப்பா. வாங்க பாஸ், சொல்றத செருப்பு கட்டுங்க. வாங்க. வாங்க. டைம் வேற ஆகுது. போலாமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
ஐயோ அதே இங்கிருந்து ஓடிடுங்க இல்ல உங்க எல்லாரையும் சுட்டு கொன்றுவேன். ஒழுங்கா போயிடுங்க. போ போ ராணி, நீ அவளை சீக்கிரம் கூட்டு போ. சரிங்க மாமா. மாமாக்கு என்ன கண்டாலே ஆகாது. ஆனா இப்போ இம்மா சண்டை போட்டு நம்மள காப்பாத்திருக்கிறாரு. சாமி தான் ஒரு மனசை மாத்திருக்கோம் போல. சாமி தான் மாத்திருக்கு. உங்களோட இந்த மாற்றத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கூட்டு போ. சரி மாமா, வாங்க வாங்க வாங்க. சண்டை போடுறான்னு பார்த்தா காப்பாத்தி வேற விடுறானே. இந்த மீசக்காரனுக்கு அறிவு இல்லைன்னு பார்த்தா இப்ப புதுசா அறிவு வேற வந்துருச்சு. அட பாவி. டேய் இவங்களுக்கு அந்த மைக்கோஸ் எடுத்து வந்து போடு. ஐயோ ஐயோ அம்மா. அப்பதான் இவங்க அந்த மிஷின்ல போட்டா கூட பாடி கூட கிடைக்காம பீஸ் பீஸா போயிடுவாங்க. ஐயோ வேண்டாப்பா வேண்டாப்பா. ஐயோ இங்க இருந்து தப்பிச்சு போன அந்த ஆள் இருக்கான்ல, அவன் சித்தார்த்த விட்டு வந்துட்டானா ரிஸ்க் ஆயிடும். போங்க சீக்கிரமா அந்த மைக்கோஸ் எடுத்துட்டு வாங்க. ஓ இதே ரோட்ல நேரா போகணும். இதுல நேரா வந்து இதே லொகேஷன் தான் காமிக்குது. இங்க வெறும் பொட்டல் காடா இருக்கு. எங்கடா இருக்க? ஆல்மோஸ்ட் நான் உங்களை நெருங்கிட்டேன். இது வரண்டா. ஹேய், பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து ஏமாந்து போய் நிக்கிற. அத வெளியே காட்டிக்காம எப்படி சமாளிக்கிற பாத்தியா? ஏய், எங்கடா இருக்க? அவங்களை விட்டு பாவண்டா. அவங்கலாம் வயசானவங்க. ப்ளீஸ் அவங்களை விட்டுறா. விட்டுறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல விட்டுறேன். அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. டேய் 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 டேய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கும் போக முடியாம வேற எங்க போறதுன்னே தெரியாம இருந்த பறவைக்கு நீங்க உயிர் வாழ நம்பிக்கையும் தங்கிக்க ஒரு கூடையும் கொடுத்திருக்கீங்க. நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் சாமியே இறங்கி வந்து நமக்கு உபகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப அந்த சாமி நீங்க தான். என்ன தமிழ் நீ பேசுற? எனக்கு ஒண்ணு புரியலையே. சாமிங்கற யாரு சாமி? ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படி நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, யாரு சாமி? அஞ்சலி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இப்போ அஞ்சலி இல்ல, நான் இப்போ தமிழ் இல்ல. ஐயோ, ஏன் இப்படி பேசுற? நான் தான் அஞ்சலி, நீ தான் தமிழ். ஆமா சாமி, நீ தான் அஞ்சலி, நான் தான் தமிழ். ஓ, நான் தான் சாமியா? ஐயோ அஞ்சலி, கொஞ்ச நேரம் என்ன பேச விட. அமைதியா இரு. சரி சரி, பேசு பேசு.
நீங்க எனக்கு செஞ்ச இந்த உபகாரத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உதவி செய்யறவங்க கடவுள் மாதிரி, நன்றியை மறக்கிறவங்க மனுஷனா இருக்கிறதுக்கு கூட அருகதையே இல்லாதவங்க. உங்களுக்கு எப்ப என்ன உதவினாலும் நான் செய்வேன். கடுப்பேத்துறாளே. நீங்க என்ன கண்டிப்பா நம்பலாம். சரி தமிழ், நீ பேசிட்டே நான் என்னோட ரூமுக்கு போறேன். அஞ்சலி அஞ்சலி, இன்னும் கொஞ்சம் தான் ப்ளீஸ். போ தமிழ், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்டயும் சொல்ல வேணாம், சும்மா தான் சொல்றேன். சரி, இப்ப நீ தமிழா? நான் தமிழ் தான். அப்படின்னா சரி, ஸ்டார்ட் பண்ணு. நான் தமிழ் தான், ஆனா நீ இப்போ அஞ்சலி இல்ல, புரிஞ்சுதா? ஐயோ, ஆளை விடு சாமி, நான் ரூம்க்கே போறேன். பயமா இருக்குன்னு சொல்லிதானே இங்க வந்தேன். பயமா இருந்தா பரவாயில்ல, நான் ரூம்லயே தூங்கிக்கிறேன். அஞ்சலி அஞ்சலி நில்லு. ஐயோ அஞ்சலி நில்லு. வர மாட்டேன். ஐயோ, என்ன சுடர் இப்படி சொதப்புற? பாவம் அஞ்சலி ஓடிட்டா. இப்ப எப்படியாவது எழில் சார் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி சொல்றது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாப்பாடுனா ஹெல்தியா இருக்கணும்னு தானே நினைப்பீங்க. இதுவும் ஆரோக்கியமான சாப்பாடு தான் சார். நீங்க சாப்பிடுற சாலட், ஃப்ரூட்ஸ், சாண்ட்விச்ல இருக்கிற கேலரி, புரோட்டீன் எல்லாமே இதுலயும் இருக்கு சார். நான் எதையுமே அதிகமா கொடுக்க நினைக்கல. நீங்க சாப்பிடுற அதே தான் சார். ஆனா டேஸ்டுக்காக செய்யற விதத்தை தான் மாத்திருக்கேன். முட்டைகோஸ் சாண்ட்விச்ல இருக்கும், அத நான் அவியலா பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெயில கீரை செஞ்சிருக்கேன் சார். சின்ன வெங்காயம் போட்டு. கீரையில அயன் இருக்குன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? வெள்ளை பூசணிய பொரியல்ல பண்ணிருக்கேன். காலிஃப்ளவர், ப்ரோக்கோலிய வதக்கி வச்சிருக்கேன் சார். பீட்ரூட் செஞ்சிருக்கேன், ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் சார். ப்ரோக்கோலி, வெள்ளை பூசணி எல்லாம் சுத்தமா கேலரிஸ் இல்லாத சாப்பாடுன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம் கூட சமைக்கல சார். நீங்க சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு நீங்க சாப்பிடுற சாலட், ஓட்ஸ், சாண்ட்விச்ச ரெடி பண்ணி வச்சிடுறேன். இந்த ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க சார், ப்ளீஸ் சார், எனக்காக. என்ன கெஞ்சினாலும் வேணான்னு தான் சொல்ல போறாரு. எதுக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கு? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. 2 மினிட்ஸ் தான். இந்த சாலட், ஓட்ஸ், வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடுறேன். இப்போ என்ன, நான் சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலன்னு சொன்னா உனக்கு ஓகே தானே? அதேதான் சார். அதுக்கப்புறம் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். சரி வா பார்க்கலாம். சார், ஓகே, அடுத்து என்ன இருக்கு? வை. அவியல் இருக்கு சார். இது இருக்குமா?
போடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அந்த முருகன் வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு அவகிட்ட கேட்டுட்டு வரேன். என்ன போலீஸ் ஜீப் ஊருக்குள்ள போகுது? நீ இங்கே இரு. சரிண்ணா. ஏமா, இங்க விக்ரம் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? விக்ரமா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இந்த பொண்ணு இப்படி கேக்குறா? ஓ, நான் விக்ரம் வீடுன்னு சொல்லிட்டேனோ. அவங்க வேற ஏதோ பேர் சொன்னாங்களே. ஓ சாரிமா. முருகன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? முருகனா? எந்த முருகன்? நம்ம முருகனை தான் கேக்குறாங்களோ? எங்க பக்கத்துல அவர் வீடு தானே இருக்கு. ஒருவேளை அவரை தான் கேக்குறாங்க போல. அம்மா, நீங்க முருகனை எதுக்கு கேக்குறீங்க? ஒரு சின்ன என்கொயரிமா, அதுக்காக தான் கேக்குறேன். சார், நீங்க என்ன விஷயமா என்கொயரி பண்ண போறீங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் சொல்றேன்லம்மா, ஒரு சின்ன என்கொயரி. பயப்படாம சொல்லுமா, நாங்க அவனை ஒன்றும் பண்ண மாட்டோம். சும்மா சொல்லு. இல்ல, இவர் எதையும் மறைக்கிறாரு. தப்பா இருக்கே. போலீஸ் வீடு தேடி வருதுன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயமா இருக்காது. சார், எனக்கு முருகன்லாம் யாரையுமே தெரியாது. என்னம்மா இப்பதான் தெரிஞ்ச மாதிரி எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்ட? அதுக்குள்ள தெரியாதுன்னு சொல்ற? எனக்கு நிஜமாவே தெரியாது சார். ஏக்கா, இங்க எல்லாம் பக்காவா பிளான் போட்டு போயிட்டு இருக்குதுக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத. துளி அளவு கூட மிஸ் ஆகாதுக்கா. சரிடா. இந்த முருகனை அடிச்சு இவங்க முருகன்னு சொல்லி எனக்கு முருகனே வருதுக்கா. அந்த விக்ரம தூக்குன அடுத்த நிமிஷம் இந்த ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம்க்கா. அதுக்கப்புறம் அவனை ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் என்கவுண்டர் பண்ற மாதிரி போட்டு தள்ளிடுவாங்க. அவன் உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது ஒரிஜினல் போலீஸ் தான் நம்மளை என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா எதுக்காக நம்மளை போட்டாங்கிற விஷயம் தெரியாமலேயே அவன் உயிர் பிரியுங்கா. அக்கா, நீ சொன்ன மாதிரியே விக்ரம ஷூட் பண்ணது போலீஸ் தான் நினைப்பாங்களே தவிர மற்றவங்க யாருக்கு நம்ம மேல சந்தேகமே வராது. அது மட்டும் இல்லக்கா, விக்ரமோட உயிர் பிரிஞ்ச அடுத்த நொடி பாடியை யாரு கண்ணிலையும் படாம பேக் பண்ணி அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே சென்னை கிளம்பிடுவான். யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா பாவக்கா, அவன் பழைய கதை இங்க யாருக்குமே தெரியாதுக்கா. நான் சொன்னதுல இருந்து சின்னதா கூட பிசிறு தட்டக்கூடாது புலி. இல்லனா விக்ரமோட ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு கிடைக்காம அவன மாதிரி அனாமத்தா அனாதையா போயிடும். அக்கா, போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. எஸ். இப்ப நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம செஞ்சு முடிக்கிறேங்க்கா. நீ டென்ஷனே ஆகாத, ரிலாக்ஸ் ஆயிரு. யோ, ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. பின்னாடி பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அட்ரஸ் கேட்கறதுக்காக தான் அண்ணன் இறங்கி போயிருக்காரு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிடுறோம். ஓகே, வரட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இத பாருங்களேன். மகாலட்சுமியும் நான்சியும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமால, சின்ன வயசுல மகாலட்சுமியும் நான்சியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. ஆமாக்கா. எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி கிட்ட இந்த மாதிரி போட்டோவே இல்ல. இவங்க தான் இந்த மாதிரி போட்டோவெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்தா. சீதா, மறுபடியும் என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த போட்டோ கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன்.
இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. நல்லா பாருங்கக்கா. இதுல யாரு மகாலட்சுமி, யாரு நான்சி? முதல்ல இருக்கிறது மகாலட்சுமி, அடுத்தது நான்சி. சந்தேகமா சொல்றீங்களா இல்ல தெளிவா சொல்றீங்களா? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம். அக்கா, நான்சியோட கண்ணை நல்லா உத்து பாருங்களேன். அது மாறு கண்ணு மாதிரி தெரியல. ஆமா, ஸ்குவிண்ட் ஐ மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா நீ சொன்னியே மாறு கண்ணு, அதான். ஆனா இங்க வந்திருக்கிறது நான்சி. ஆனா அவங்களுக்கு மாறு கண்ணே இல்லையே. ஆமால, ஒருவேளை ஃபாரின்ல மாறு கண்ணுக்கு கூட ஆபரேஷன் பண்றாங்களோ என்னமோ. ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு மாறு கண்ணை சரி பண்ண எந்த வைத்தியமும் இப்ப வரைக்கும் இல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அக்கா, நான் சந்தேகப்பட்டது என்னமோ சரியோன்னு தோணுது. நிச்சயமா இவங்க நான்சியா இருக்க சான்ஸே இல்ல. மகாலட்சுமி தானோன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க வாங்கக்கா, இந்த விஷயத்த நம்ம உடனே மாமா கிட்ட சொல்லலாம். வேண்டாம் சீதா, இந்த நேரத்துல இப்படி ஒரு புது பிரச்சனை வேண்டான்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்லுதிய? சீதா, இந்த மாதிரி போட்டோ மகாலட்சுமி கிட்ட கூட இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க கிட்ட இருக்கனா, இவங்க நான்சியா தானே இருக்க முடியும். தேவையில்லாத பிரச்சனைய இப்ப ஆரம்பிக்க வேண்டாம், விடு. இல்ல, நிச்சயமா இது ஒரு எவிடன்ஸ் தான். நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. மகாலட்சுமி சாகல. இது நான்சியும் இல்ல, மகாலட்சுமி தான். அக்கா, என் யூகம் சரின்னா தோட்டத்துல புதைச்சிருக்கிறது மகாலட்சுமியே இல்ல. அதை தோண்டி பார்த்தா நமக்கு உண்மை தெரிஞ்சிரும். சீதா, நீ ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? எதுக்கு இப்படி கண்டதையும் யோசிக்கிற? இப்போதைக்கு நான்சியை வெளியே அனுப்பணும், அதை பத்தி மட்டும் யோசிக்கலாம். நான் போறேன், எனக்கு தலை சுத்துது, புடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரும் தூங்கலையா? இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். உன்னை துரத்தி விட்டுட்டா அப்புறம் நிம்மதியா தூங்குவோம். எப்ப கிளம்புற? என்னப்பா எப்போன்னு கேக்குறீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு, இந்த நிமிஷம், இந்த செகண்ட் அவங்க வீட்டை விட்டு போய் ஆகணும். நான் எதுக்கு கிளம்பணும்? என்ன, நீ தோத்து போயிட்ட நான்சி? இந்த போட்டியை வச்சது யாரு? நீதானே? ஞாபகம் இருக்குல்ல? எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களான்னு? எல்லாமே நடிப்பு. ராம், நீ அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றா. சீதாவால எக்ஸ்போர்ட் வேலையை முடிச்சு அனுப்பி வைக்க முடியாதுன்னு நீங்க தானே பந்தயம் வச்சீங்க. தோத்துட்டா கையில இருக்கிற ஷேரை கொடுத்துட்டு உங்க ஊருக்கே போயிடுறேன்னு நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க. ஆமா, நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப என்ன? அப்பா, இதுதான் அந்த கான்ட்ராக்ட். உன் கைப்பட சீதா ஜெயிச்சா வீட்டை விட்டு போயிடுவேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்க. So, get out. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, எங்க பிசினஸ விட்டு மட்டும் இல்ல, முடிஞ்சா இந்த நாட்டை விட்டே போயிடு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அங்க என்ன பார்வை? அப்பா சொல்ற மாதிரி நடந்துகிட்டா உங்களுக்கு நல்லது. உங்க கிரைம் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஜஸ்ட் லைக் தட் உங்க மேல கிரிமினல் கேஸ போட்டு இமிடியேட்டா ரிமாண்ட் பண்ணிடுவேன்.
இதெல்லாம் எதுக்கு நீ அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு? முதல்ல கேஸ போட்டு புக் பண்ணி இவள உள்ள போடு. ராம் சொன்னது காதுல விழுந்துச்சுல? சாதாரண கேஸ் இல்ல நான்சி, கிரிமினல் கேஸ். உள்ள போனா கேஸ் முடியறதுக்கு வருஷ கணக்காகும். உன் பாஸ்போர்ட்டை எல்லாம் முடக்கிடுவாங்க. அப்புறம் ஜென்மத்துக்கும் உன்னால லண்டனுக்கெல்லாம் போகவே முடியாது. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வழிய பாரு. ஓ, ஐ see. So, நான் தோத்துட்டேன். ஆல் ரைட். அதுக்காக நான் போயிடணுமா? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கிடைக்கிற 5-10 வாங்கிட்டு ஓடாம நீ அவனுக்கு சரிக்கு சமமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. என்ன உன் 3 பிள்ளைங்களைய வச்சு அவன் மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஏய், வயசுல மூத்தவராச்சேன்னு பாக்குறேன். மரியாதையை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. இவனை மாதிரி ஆளுகெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாதா? ஏய், ஆளு கூட்டு வந்து சவுண்ட் குத்தா பயந்துருமா? ஏய், நீயா சத்தம் இல்லாம வெளில போயிட்டா உனக்கு நல்லது. ஏய், நீங்களா கொஞ்சம் கவனம் இருங்கடி. மா, இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் கவனிக்கணும். இதெல்லாம் அந்த ராமச்சந்திரன் கொடுக்கிற தைரியம். எங்களுக்கு யாரும் தைரியம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க அண்ணன் எங்களை தைரியமா தான் வளர்த்திருக்கு. அப்போ அடங்க மாட்டீங்களா? ஏய், உங்க தகுதிக்கு ஜவுளி கடைக்காரன் சம்மந்தம் கேக்குதா? சில்லறைக்கார அல்ல கை நீ எல்லாம் எங்க தகுதியை பத்தி பேசுறியா? திமிரு ரொம்ப கூடி போச்சுடி உங்களுக்கு. இப்பவே எப்படின்னா இன்னும் சம்பந்தம் முடிவு பண்ணிட்டாக்கா என்னென்ன பேசுவீங்க? இத பாருங்க, ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து இப்படி அடாவடித்தனம் பண்றீங்க. இது நல்லதுக்கு இல்ல. மரியாதையா போயிருங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். ஐயோ, போலீஸா? வேணாங்க. என்ன பயமுறுத்துறியா? நான் கூப்பிடுவா 1000 போலீஸா? பேசாம எல்லாரும் மூட்டை கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. இது இல்ல இந்த ராமச்சந்திரன் கிட்ட தான் சம்பந்தம் பண்ணுவேன்னு சொன்ன உன்னையும் 3 பிள்ளைங்களையும் கட்டி போட்டு குடும்பத்தோட எரிச்சிருவேன். ஏய், எங்க வந்து என்ன பேச்சு பேசினிக்கிற? இது எங்க ஏரியா. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், மவனே இங்க மொத்த பேரையும் உள்ள வச்சு எரிச்சு ஏரியா சனமே உங்களை ஒண்ணுமில்லமாக்கிரும். பாண்டியன் தங்கச்சிட நாங்க பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? வீரா, இவனான எதுக்கு பேசினுக்கிற? மா, இவன் கடக்குறாமா உதாரு. ஏய், இப்ப வெல்ல போறீங்களா இல்ல குரல் கொடுக்கவா? நான் இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்ல இவ்வளவு காலி பண்ணிடுற. ஏண்டா பிஸ்கோத்து, சார் ஊன்னு சொன்னாதான் காலி பண்ணுவீங்களா? இதை எத்து ஏதாவது மார்க் போட்டு விடுக்க அவன் மூஞ்சில. இவ திமிரு அடக்குனா எல்லாம் சரியா போயிடும்டா. டேய், அறா அவள. ஐயோ வீரா, ஏய் வீரா, என்ன பண்ற? ஏய், இங்க பாரு வீரா. என்ன பண்ற நீ? ஏய், விடு. ஏய், வேணா வேணா. அம்மிட்டர் சத்தம் போட்ட அப்படி சங்க ஒருத்தருவேன். நல்லா அழுத்துக்கா, மார்க் விழட்டும். அப்பதான் இவனுங்களுக்குலாம் நம்ம யாருன்னு தெரியும். போ, வெல்ல போ, வெல்ல போ. விட்டுரு. அந்த பயம் இருக்குல்ல, போடா. போறோம் போயிடுறோமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடா கால்ல இருந்து எங்க போன ஆளை காணோம்? போர் அடிச்சது, அதான் லாக்கப்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்படியே போட்டானா? பின்ன என்ன பேச்சு இதெல்லாம்? வர வர உன் பேச்சு. டேய் என்னடா இது? சொக்கால இவ்ளோ கசங்கிக்குது. யார் கூட சண்டை போட்டுக்கினியா? ஆமா, தேடி வந்து வம் பண்ணா சும்மா விடுவானா? நரம்பு எடுத்துற மாட்டேன். என்னடா நீ மாறவே மாட்டியா? அப்பாக்கு தெரிஞ்சா டென்ஷனா வரல. இத பாரு, அவர் டென்ஷன் ஆகுறதும் புதுசு கிடையாது, நான் சண்டை போடுறதும் புதுசு கிடையாது. சரி, வீட்ல என்ன சாப்பாடு? எல்லாம் உனக்கு பிடிச்சதா? மீன் குழம்பு வச்சுக்கிறேன். சரி வந்து போடுவா. சரி நீ உள்ள போ, மூஞ்சி கழுவு வரேன் போ. நீ போடா. நான் பதுசா தள்ளி விடுற. போன்ல யாரு? தண்டவாணியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கூட்டு முயற்சியில பிளான் பண்ணி நிக்கிறீங்க. நடக்காது. பேசு பேசு பேசு. நடக்காது. நீ போடா. ஒன்னும் நடக்காது. ஹலோ, என்ன தண்டை பண்ணி? வள்ளி, பசங்களை இட்டுக்கிட்டு போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டலான்னு போயிருந்தேன். எப்போ? என்னண்ட சொல்லவே இல்ல. என்னாச்சு? என்னாச்சா? பசங்க அடி வாங்கினதுதான் மிச்சம். என்ன சொல்ற நீ? ஆமா வள்ளி, அந்த வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருந்தப்பவே திடீர்னு மூஞ்சில துணியை கட்டிட்டு ஒரு ஆட்டோக்கார உள்ள வந்துட்டான். நம்ம ஆளுங்களை அடி வெளுத்துட்டான். இப்போ எல்லா பசங்களும் ஆஸ்பத்திரியில கிடக்குறானுங்க. அந்த வீட்டு பொண்ணுங்க நம்ம மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல வள்ளி. அதுவும் அந்த நடு பொண்ணு இருக்காளே, அவ பேர் என்ன? வீரா. அவளுக்கு சரியாதான் பேர் வச்சிருக்காங்க வள்ளி. நான் திமிரா பேசுறா அவ. வாய்க்கு வாய் அடிக்கு அடின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வள்ளி. அவங்க முடிவை மாத்திக்கிற மாதிரி தெரியல, நம்ம தான் மாத்திக்கணும். அவ்வளவுதான். தண்டபாணி, உன் வழியா போனா சரியா வராது. இதை எப்படி பண்ணும் எனக்கு தெரியும். நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற வள்ளி? செஞ்சுட்டு சொல்றேன். இந்தாடி. இந்தா கண்மணி. இந்தா. மா, நந்த பிரச்சனை எதுவும் ராமச்சந்திரன் சாருக்கு தெரிய வேணாம். என்னடி விளையாடுறியா? அவங்க சொந்தக்காரங்க தானே. இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க, அவரால சொல்லாம இருக்க முடியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.